ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே தண்ணி ஓடுற தண்ணியெலாம் தண்ணி குடிச்சிட்டு இங்கே எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. நம்ம பிரதர்ஸ் வந்து உள்ளே நண்டு பிடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக நண்டு பிடிக்கிறாங்க. இங்கேருந்து பிடிச்சது தான். எவ்வளோ ப்யூராக இருக்குது. ஐஸ் வாட்டர் தண்ணி மூஞ்செல்லாம் கழுவிக்காங்க. அப்பா ஜில்லுன்னு இருக்குடாங்கண்ணா. சரியான ஜில்லுன்னு இருக்கு. ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. சுத்தமான தண்ணியும் தான் அவன். நீங்கள் ஜில்லுன்னு சொன்னீங்கன்னா அவன் சுத்தமாக சுத்தமான காற்றுனா ஜில்லுன்னு காற்றுமா. மேலே போய் பார்த்துட்டு சொல்கிறோம் என்ன சோறு இருக்கா என்னன்னு. ஸோ அகைன் நம்ம ட்ரெக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக அரை மணி நேரம் நண்டு பிடித்தலின் பேரில் ஓபி அடித்து விட்டு இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ட்ரெக்கிங். தெரிஞ்சு இன்னும் ஒரு ½ hour தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெக்கிங்கு. ½ hourல டாப் போயிடுவோம். அங்கேருந்து ஒரு 45 minutes போனால் இன்னொரு ஒரு சிவன் கோயில் பாயிண்ட் இருக்குது, வியூ பாயிண்ட்டு. வியூ பாயிண்ட் வானவில்லை பார்த்துட்டிங்களா? என்ன தம்பி இதுவும் வானவில் இல்லைங்கிறியா? இது வானவில்லை இல்லையாடா? சொல்றா. அது வானவில். இதெல்லாம் ஃபுல் ஸ்லோப்பு, வர்டிக்கலானது. அங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு மட்டமாக இருந்துச்சு. சோஃபார் உங்கள் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. அப்படியே பேசிட்டே வாங்க ப்ரோ. மூச்சை விட முடியல, எங்கடா போய் பேசுறதுங்கிறீங்களா? வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பட் இங்கே இருக்க ஃபீலே தனி. இந்த சில்னஸ்ஸு, இந்த பியோர் ஏரு, அப்பா நல்லா ப்ரீத் பண்ணுறப்பே. இந்த பாரு தம்பி, மறுபடியும் செய்யுங்க. என்ன தம்பி பண்ணுறீங்க? ட்ராப் செட் பண்ணுறேனே. என்ன ட்ராப்பு? யாருக்கு ட்ராப்பு? யானைக்கு. யானைக்கு ட்ராப்பா ப்ரோ? யானையோட ட்ராப்பு பாருங்க. இந்த குளிக்கலாம். இது பழைய தெலுங்கு படம்லாம் பார்த்ததுல அந்த கல்லை ஒரு 45 டிகிரி திருப்பி எல்லா ஃபைட்டர்ஸும் வந்து விழுந்துருவானுங்க. அந்த கான்செப்ட் தான் நம்ம தம்பி பண்ணிட்டு. இவர் தோண்டும் போது சின்னதா தெரியலாம், ஆனா கொஞ்ச நேரத்துல மழை வந்து அதை அப்படியே அரிச்சு ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், நிலச்சரிவே உண்டாயிரும். இவர் தோண்டின குழினால நம்ம இந்த பனிச்சரவிலாம் பார்த்ததில்ல, ஒரே ஒருத்தர் தடிக்கி விழுவாப்புல. வயநாடு மாதிரி இங்க ஒரு நிலச்சரிவு உண்டாக்கிட்டு இருக்காரு. இவன் தான் காரணம். இதுல ஏதாவது நடந்துச்சுன்னா இவன் தான் காரணம். டைம் டிராவல் பண்ணி ஏதாச்சும் ஒரு பொருளை நகர்த்தி வச்சா அதுக்கு ஒரு விளைவு வரும். அந்த மாதிரி நம்ம ஒன்று சொன்னா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவான்னு இந்த கவுண்டர் மணி செந்தில் வரும்ல, அது நம்ம பையன் தான். அதுல லைட்டா எடிட் பண்ணி நான் தெலுங்கு படம்னு சொன்னதை இப்படி பாரு. சரி தம்பி, நீங்க தோண்டிட்டே இருங்க யானைக்கு ட்ராப்பு. நம்ம கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் உட்காந்துக்கலாம். பார்த்தா இந்த சைடு வர சொல்றேன். ஆமா, பிடிச்சி உனக்காக ஒருத்தங்க ட்ராப் கட்டிட்டு இருக்கான், வந்து பாருன்னு சொல்றான். நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஜேர்னியை. கண்ணாடி ஏன் வச்சு தேடிட்டு இருக்கேன். வா, கண்ணில் போட்டுருக்கேன். நீ ஏன் அப்பைக்கு தான் ஏதாவது ஜோக் போடுற? அதை கொஞ்சம் சத்தமாக தான் போட. என்னது பார்க்கணும் தம்பி? டேய் ஓட்டிங் கண்ணா, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை. தக்காளி கலரில் வரும் பாரு இப்போ ஒன்று.
இங்கே பாருங்க ப்ரோ, இங்கேருந்து வாவ், வாட் அ வியூ. அயன்மேன் சூட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அனிமல் பண்ணி சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த மரத்தை சுற்றி வளர்ந்துருக்கு செடியெல்லாம் பாருங்க ப்ரோ, சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க ப்ரோ. சின்ன சின்ன புல்லாக வந்து செடி பாருங்க, மரத்தூர் இங்கே பாருங்க ப்ரோ, அப்படி நிற்கிறான் பாருங்க ப்ரோ. இவன் தெரியுதா? அதே இடத்துல கேமராவில் அவ்வளோக்கா தெரியாது ப்ரோ. நிற்கிறான் பாருங்க. நான் வியூ இதில் தான் ஏறி வந்திருக்கோம் நம்ம. அதுக்கு இந்த பழத்தை கண்டு வந்துட்டாங்க. கருவேப்பிலைக்கு கசின் பிரதர் மாதிரி இருக்கான் பாருங்க ப்ரோ. கருவேப்பிள்ளைக்கு கசின் பிரதர் மாதிரி இருக்கானோ. ஐயோ ஐயோ, பார்த்தீங்கன்னா காட்டு கருவேப்பிலைன்னு சொல்லி அடிச்சு விடுங்க ப்ரோ. இது வந்து ஒரு காட்டில் வளர்கிற கருவேப்பிலை. வந்து பிடிங்கியா பார்க்க போகிறாங்க. எனக்கு வரலப்பா, எனக்கு அந்த திறமை பத்தலை. அவ்வளோதான், நம்ம சொல்கிறது தான், யாரு கேட்பா. என்ன தம்பி? பாட்டின் சவுண்டு ட்ரைவிங்காக சொல்லுவேன், வேணாம். கூட பாருங்க ப்ரோ, எவனோ ஒருத்தன் அவனோட ஓட்டை கழட்டி விட்டு போயிருக்கான். ஆறு ப்ரோ தான் தெரியுறானா? என்னது பூச்சி, அதோட ஓடு. இந்த மரம் ஃபுல்லாகவே அவனுக்கு தான் ப்ரோ. பாரு, நோட் பண்ணவே இல்லை, இத்தனை கிடக்குறான், தெரிச்சிருங்க. ஓ, இதுதான் கூடு. என்னன்னு தெரியல. இது யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஏலியன் பூச்சின்னு நினைக்கிறேன். அது வேற எங்கேயோ தான் கத்துது. அதான் இந்த பூச்சி தான் அது. இதுதான் அதோட இந்த அங்கே மேலே வீட்டில் வகையா? ஆமாம், எல்லாருமே அவங்களா தான் இருக்கான். ஏலியன் இன்வென்ஷன் படத்துலலாம் பார்த்து இன்வென்ஷன்ல இன்வென்ஷன் ஏதாவது ஒரு ஏலியன், ஒரு குட்டி ஏலியன் பார்ப்பாங்க, டக்குன்னு நிமிந்து பார்த்தா நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கு. ஒன்றை தட்டி விட்டுட்டு நிமிந்து பார்த்தா அட்டாக் பண்ணியிருந்தானுங்க, அவ்வளோதான். ஐயோ ஐயோ, அந்த இதுங்க ஆளை விடுங்கப்பா. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி, நம்மளை நோக்கி ஒரு பெரிய ஆபத்து. ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸாக ஏறிட்டு இருக்கோம். 10 மணி ஆகிட்டா. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கணும்னு தெரில. 2 கிலோமீட்டர்ன்ட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சவுண்டை கேப்சர் பண்ணி அடுத்த சாங் இவனா போட்டுருவாப்புல. ஐடியா இல்லாத பசங்க. அதான் கோழி கத்துறதை போட்ட மாதிரி இது வண்டி கத்துறதை கேட்டால் கோழி கத்தலை, அது நான் தான் கத்துறேன்ட்டான். அது கோழி என்ன கேஸா போட போகுது, ராயல்ட்டி கேஸா. என் வாய்ஸை ஏன்டா எனக்கு பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணேன்னு. கோழி கேஸ் போடாதுன்னு தைரியத்தில் நம்ம போடணும் ப்ரோ. இது என்னோட கோழியோட வாய்ஸ். கோணவாளனோட வாய்ஸ்ன்னு போட்டுருக்கு ப்ரோ. அவன் சேவல் தான் ப்ரோ சுத்தம். கேஸ் போடுங்க ப்ரோ, கோணவாளனோடதுன்னு. அவ்வளோதான். அனிருத்து என் பையனோட வாய்ஸை திருடிட்டாரு. ஆமாம், கோணவாளன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா அது நம்ம ஆதி ப்ரோவோட சேவல். ஏதாவது ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டை போடலாமா? கேளுங்க ப்ரோ, எவ்வளோ தூரம் ப்ரோ? இன்னும் 10 மினிட்ஸ் ப்ரோ. ஓகே, நிற்காம போனீங்கன்னா 10 நிமிஷம் போயிடும். 2 நிமிஷம் உட்காந்துட்டு எடுத்து நிற்காம போயிடலாம் ப்ரோ. லைக் யூஸ்வல். ஏன்னா நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி தான் சொல்லுவாங்க. நம்மளே அப்படி தானே இறங்குறப்ப சொல்லுவோம். தெரியாத இதெல்லாம் ட்ரக்கர்ஸோட கோடு ப்ரோ. நம்மளும் கோடு வேர்டு தானே. 10 மினிட்ஸ். தம்மா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு எனக்கு ஏசுக்காக வெயிட் பண்ணுறேன், ஏசு செத்துட்டான், ஒரே வார்த்தையில் சொல்லி அவ்வளோதான். ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக அப்படியே கிராஜுவலாக ஏறி வந்தாலே வந்துடலாம். ஒரு 3 to 4 ஹவர்ஸில் வந்துடலாம். இன்னும் மேலேயே போகல, அதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா?
எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறது தான். அடுத்த வருஷம் கரண் ப்ரோ அவங்க ஒய்ஃபோட வருவார். கப்பல் விளாக் தான் இந்த வருஷம், வேற விளாக். அடுத்த வருஷம் கப்பல் விளாக். ஐயோ ஐயோ, நம்ம கிட்ட சொல்லிடுவாரு வரல அப்படின்னு. நம்ம இங்கே மாதிரி முன்னாடி போயிட்டு இருப்போம். யாரா அது பின்னாடி ஒரு கப்பல் லாக் பண்ணிட்டே வராங்க. நம்ம மட்டும் சொல்லிக்க வேண்டியதுதான். அங்கே போய் ஆஹா மணி சத்தம் கேட்டு விட்டது. வந்துட்டோம், வந்தாச்சு ஃபைனலி. ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, புரியல. சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காட்டு பசியில் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு புடி சாப்பாடா தம்பி. வேற என்ன தம்பி நீ பிடிப்ப? டேய் கோவிலுக்கு வந்திருக்கேன் தம்பி, லுச்சா தம்பி. தனி விதமாக நீ மட்டும் ஒரு ட்ராக்ல யோசிக்கிற பற்றியா தம்பி? தாண்டா உன்னோட டேலண்ட்டு லுச்சா பையில். ஆஹா, ஸோ இங்கே லோக்கல்ஸ் எல்லாம் இருக்காங்க. டேய் டேய் லூசு பையில் அவங்களோட ப்ரைவேட் சேட்டா காமிக்கிற. டேய் டேய் மட்டும் போல ராம்ராஜ் இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. உன்னோட ரூமுக்கு வந்து நாளைக்கு டூர் போடுறேன் பாரு தம்பி. இந்த கரண் போட்டு கண்ணன் காட்டு பயலே ஆபாச பையனா இருக்கான்ப்பா. நாளைக்கு உன் ரூமுக்கு வந்து டூர் போடணும். நீ ஜட்டியே போட மாட்டியோ? என்ன தம்பி காமி. இவன் எப்படி தெரியுமா ப்ரோ, இவன் எப்படி போட்டிருப்பான்? ஸ்ட்ரிப்பு மட்டும் போட்டிருப்பான், உள்ள ஒன்றும் இருக்காது. டிவோஷனலான அவதாரம் எடுத்துருக்குறோம். அவனுக்கு மட்டும் சிவப்பு கலர் நாமோ, அவ்வளோதான். இதுக்கு மேலாம் அவன் மூஞ்சிக்கு அவ்வளோதான்ப்பா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ நம்ம மேலே கோயிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ வந்து அருமையான சாப்பாடு போட்டிருக்காங்க. அவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்தோடனே பசியில் சுவையான சாப்பாடு. அவ்வளோதான், வயசாகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.